பல பேர் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான கேள்விதான். பல நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆனால் அபூ உபைதா எங்கே என்கிற கேள்விகளை பல பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அபூ உபைதாவை பொறுத்தவரை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மிலிட்டரியில இருந்தாலும் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் தான் அபூ உபைதா. ஆனால் அவர் ராணுவத்தில் சென்று சண்டையிடுகிறவர் அல்ல. எனவே அபூ உபைதா செத்துட்டாரு, அபூ உபைதா கொல்லப்பட்டுட்டாருன்னா அவர் கொல்றதா இருந்தா ராணுவத்தில் நிக்கணும், அவர் ராணுவத்தில் இருக்க மாட்டாரு. ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர், ரொம்ப பாதுகாப்பான இடத்திலிருந்து இந்த செய்திகளை வெளியே கொண்டு வருகிறவர். எனவே எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் அபூ உபைதா வெளியே வருவார் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார் அபூ உபைதா. அவருடைய தகவல்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதிலே கஸ்ஸாம் படைப்பிரிவு தொடர்பான செய்திகளை தான் அபூ உபைதா இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய காசா பகுதிகளிலும் காசாவை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஜியோனிச படைகள் உள்ளே நுழைவதற்கு பல விடுத்தங்கள் முயற்சி செய்கின்றன. அதற்கு எதிராக நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லுகிறார் அவர். அவர்களுடைய எங்களுடைய செயல்பாடுகளாக நூற்றுக்கணக்கான எதிரி அதிகாரிகள், அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்களுடைய பல வாகனங்களையும் இன்றும் நேற்றும் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் பல நூற்றுக்கணக்கானவர்களை தொடர்ந்து நாங்கள் காயப்படுத்தி வருகிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். 4 நாட்களுக்கு முன்பதாக நாம் வெளியிட்ட செய்திகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகையை மிக தெளிவாக வெளியிட்ட செய்திதான். அவர்கள் சொல்வது போய் 10,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 25,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் ஏற்கனவே அங்கிருக்கக்கூடிய ஹாரெட்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகளே சொல்லி இருக்கிறது. இவ்வளவை மறைத்துக் கொண்டுதான் அவர்கள் 300-400 என்கிற கதைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை சுட்டிக்காட்டி அபூ உபைதா இன்றைக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் அவர்களுடைய தளபதியாக, தலைவராக, ஹமாஸினுடைய தலைவராக யஹ்யா சின்வார் அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அது தொடர்பாக முதல் தடவையாக அபூ உபைதா கருத்து சொல்லி இருக்கிறார். அபூ உபைதா யஹ்யா சின்வார் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகிற போது அபூ உபைதா சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்திதான், நாங்கள் யஹ்யா சின்வாருடைய முடிவுகளை முழுமையாக செயல்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். கஸ்ஸாம் பிரிகேட் மொத்தமாக அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இஸ்மாயில் ஹனியாவுக்கு பிறகு அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுடைய இயக்கத்தினுடைய உயிர், எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒற்றுமை, எங்களுடைய இயக்கத்தினுடைய வலிமைக்கு அல்லாஹ்வினுடைய அருளால் இவர் காரணமாக இருப்பார், இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்திதான், தாரல் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய D9 என்கிற அவர்களுடைய புல்டோசர்கள் பலவற்றை நாங்கள் அளித்திருக்கிறோம். அதே போன்று டிஜிபி குண்டுகளால் அவர்களுக்கு எதிராக, கட்டிடத்திற்குள் ஒளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிராக எல்லாம் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அபூ உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்படி இன்றைக்கு அபூ உபைதாவினுடைய அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இன்றைய தினம் ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இத்தனை நாட்களாக பங்கர்களுக்குள் இருந்து முழுமையாக கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தி இஸ்ரேலுக்கே தண்ணி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, இஸ்ரேலை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யஹ்யா சின்வார் அவர்கள் காசாவினுடைய இளைஞர்களை வெளியில் வந்து சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அவர் சந்தித்ததற்கான வீடியோக்களையோ புகைப்படங்களையோ இதுவரைக்கும் மெஹர் நியூஸ் ஏஜென்சியோ அல்லது கஸ்ஸாம் பிரிகேடோ அல்லது ஹமாஸினுடைய எந்த பிரிவுகளோ இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் வெளியே வந்தவர் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களிடம், மக்களிடம் பேசியிருக்கிறார். அதிலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், என்ன சம்பவங்கள் நடந்தாலும், என்ன விதமான எதிர்ப்புகளை இஸ்ரேல் காட்டிக் கொண்டிருந்தாலும் ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கஸ்ஸாம் பிரிகேட் ஆயுதத்தை கீழே வைக்காது ராணுவ ரீதியிலான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். இஸ்ரேலுக்கு கட்டுப்படவும் மாட்டோம், இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்கவும் மாட்டோம் என்று மிக தெளிவாக, மிக திட்ட தெளிவாக அவர் இளைஞர்களுக்கு மத்தியிலே பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு மெஹர் நியூஸ் ஏஜென்சியை ஆதாரம் காட்டி பல செய்தி பிரிவுகளும் இந்த செய்தியை செய்தியாக்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை சொல்லி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே யஹ்யா சின்வார் இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதல் தடவையாக வெளியிலே வந்திருக்கிறார். வெளியே வந்து இளைஞர்களை சந்தித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு நடைபெற்ற, காசாவில் நடைபெற்ற குறித்த பாடசாலை மீதான தொழுகையில் நடத்தப்பட்ட தாக்குதலை பல நாடுகளும் கண்டித்திருக்கிறார்கள். இந்த கண்டனங்களை ஒரு செய்தியா சொல்றேன், அப்படி கேட்டுக்கிறீங்களே தவிர இந்த கண்டனத்தால் எதுவும் நடக்க போவதில்லை. குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு
ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த மாதிரியான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுகிற தாக்குதல்கள் என்று அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைய தினம் ஈரானை போலவே சவுதி அரேபியாவும் இதை கண்டித்திருப்பதாகவும் உடனடியாக இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்களும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கத்தாரும் இதை கண்டித்திருக்கிறது. அதே மாதிரி கத்தார் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு செய்திதான், சர்வதேச மனிதாபிமான சட்டமான 2610 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தின் கீழ் இவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பாடசாலை மீதான தாக்குதல், தொழுது கொண்டிருந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது மனித குலத்திற்கு எதிரான புதிய குற்றத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிறது துருக்கியினுடைய கண்டன அறிக்கை. இப்படி துருக்கியாக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தவிர யாரும் தண்டிப்பதற்கு தயாரில்லை, யாரும் எதிர்த்து நிற்பதற்கு தயாரில்லை. ஆயுத பலம் கொண்ட நேட்டோவினுடைய மிக பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய துருக்கி வெறும் கண்டன அறிக்கையோடு கடந்து சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்கிற முதல் 5 நாடுகளில் மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கண்டன அறிக்கையோடு கடந்து சென்றிருக்கிறது. இப்படி அவர்கள் கண்டன அறிக்கைகளோடு கடந்து சென்றிருக்கிறார்கள். தவிர யாரும் இதற்கு முன்னால் வந்து நின்று இதை செய்வதற்கான, இதை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளுக்கும் அவர்கள் தயாராக இல்லை என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இன்றைக்கு ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், ஹமாஸினுடைய காசாவுக்கான தலைவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய அறிக்கையை நாம் பார்த்திருந்தோம். அதிலே அவர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்த ஒரு செய்திதான், உடனடியாக பாதுகாப்பு கவுன்சிலை ஐநா கூட்ட வேண்டும், பாதுகாப்பு கவுன்சிலில் இதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய பலாத் என்கிற கட்சியினுடைய தலைவர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான், பைடன் நினைத்திருந்தார் என்றால் இந்த யுத்தத்தை தடுத்திருக்கலாம். உண்மையும் அதுதான், அமெரிக்கா நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். ஆனால் அமெரிக்காவே தான் இந்த தாக்குதலுக்கு துணையாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அரபு கட்சியாக இவர்களுடைய பலாத் கட்சி பார்க்கப்படுகிறது. சமி அபு ஷஹீத் என்கிறவர் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை தான் இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நிறுத்துவதற்கு பதிலாக இஸ்ரேலுக்கு திரும்ப திரும்ப ஆயுத உதவிகளை அமெரிக்கா செய்கிறது. இன்றைக்கும் 3.5 பில்லியன் US டாலர்களை அவர்கள் வழங்குவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொன்னது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா, அங்கே காசாவில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. கொலை செய்வதை பற்றி யாரும் இங்கே கவலைப்படவில்லை, அவர்களை கொன்று குவிப்பதை பற்றி கொலை செய்கிறார்களே என்கிற பார்வையில் யாரும் இஸ்ரேலுக்குள் பார்க்கவில்லை. எந்த கட்சிகளும் இந்த கொலைகளை தடுக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், பாலஸ்தீனத்திலிருந்து கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்திருப்பவர்களை சிறை அதிகாரிகள் கற்பழிக்கலாமா, கற்பழிக்கிற உரிமை இருக்கிறதா என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அவர் சுட்டிக்காட்டுகிற விஷயத்தை நல்லா கவனிங்க. கொலையே பண்றாங்க, அதை கண்டிக்கிறதுக்கு இஸ்ரேலிய கட்சிகள் தயாராக இல்லை, இஸ்ரேலில் இருக்கிற யாரும் தயாராக இல்லை. ஆனால் பிடித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கைதிகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், கற்பழிக்கிறார்கள். அந்த கற்பழிப்பை சிறை காவலர்கள் செய்யலாமா, அது சரியா, அதற்கு உரிமை இருக்கிறதா என்று இங்கே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொலையே நடந்துகிட்டு இருக்குது, அதை கண்டிக்க துப்பில்லை. கைதிகளை கற்பழிக்கிறான், அதை கண்டிக்க துப்பில்லை. ஆனால் சிறை காவலர்கள் அதை செய்யலாமா கூடாதா என்கிற வாத பிரதிவாதத்தை செய்து கொண்டிருக்கிற நீ எல்லாம் மனுஷனடா என்கிற விதமாக அவருடைய அறிக்கையில் அவர் இன்றைக்கு கேட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் பல முனைகளிலும் இந்த அநியாயத்தை செய்கிறது என்று அவர் கண்டித்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலோடு ஒட்டுறவோடு இருக்கக்கூடிய ஜோர்தான், எகிப்து போன்ற நாடுகள் கூட இதை பார்த்து கொண்டு கைகட்டி நிற்கின்றன என்கிற செய்திகளையும் சொல்லிவிட்டு சொல்கிறார். ICC என்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்பொழுதுதான் எடுப்பீர்கள் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே அவர் எழுதியிருக்கக்கூடிய